முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பு ஆபத்தில் உள்ளதாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 21ஆம் நூற்றாண்டில் கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் பிரிட்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய ராகுல் காந்தி ஒன்றிய பாஜக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதில் பெகாசஸ் மென்பொருளால் தனது தொலைபேசி உளவு பார்க்கப்பட்டதாகவும் அதுகுறித்து உளவுத்துறையில் இருந்த அதிகாரிகளே தனக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறினார். ஜனநாயகத்திற்கு முக்கியமானவை என்று கருதப்படும் நாடாளுமன்றம், பத்திரிகைத் துறை, நீதித்துறை ஆகியவை கட்டுப்படுத்தப்படுவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மேலும் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பு மீதான தாக்குதலை மக்கள் அனைவரும் எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்றம் எதிரே நின்று பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் என்றும் இந்த போக்கு தொடர்கிறது என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஜெர்மனியை சேர்ந்த வாடகை கார் நிறுவனம் ஒன்று ஓட்டுநரில்லா மின்சார கார்களை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே அனுப்பி வைக்கும் சேவையை தொடங்கியுள்ளது. பொது போக்குவரத்து விரும்பும் வாடிக்கையாளர்களை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட கார் எவ்வாறு இயக்கப்படுகிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நீங்கள் வெளியே வாடகை காரில் பயணம் செய்ய விருப்பமா? அதுவும் ஓட்டுநர் இல்லாமல் பயணம் செய்ய விருப்பமா? அப்படி என்றால் அந்த ஆசையையும் நிறைவேற்ற வந்துவிட்டது ஓட்டுநரில்லா மின்சார கார். ஜெர்மனியைச் சேர்ந்த வாடகை கார் நிறுவனம் ஒன்று ஓட்டுநர் இல்லாத மின்சார கார்களை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே அனுப்பி வைக்கிறது. நவீன தொழில்நுட்பம் மூலம் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் அந்த காரை வாடிக்கையாளர் தேவைப்படும் இடத்திற்கு இயக்கி இறங்கிக் கொள்ளலாம். இதற்காக அந்த காரை வாடிக்கையாளர் பார்க்கிங் பகுதியில் நிறுத்த அவசியமில்லை. காரில் பயணம் செய்யும் வாடிக்கையாளர் விரும்பிய இடத்தில் இறங்கியவுடன் மீண்டும் அந்த கார் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தானாக திரும்பி விடுகிறது. வே என்ற புத்தாக்க நிறுவனம் ஐரோப்பிய சாலைகளில் முதலாக ஓட்டுநரில்லா கார்களை இயக்கியதாகவும் சொந்தமாக கார் வைத்துக் கொள்ள விரும்பாதவர்களை மனதில் வைத்து இந்த சேவையை அறிமுகப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளது. What you can see here is a teledrive station where a teledriver remotely drives, what we call teledriving, a car live right now in Berlin, here from Barcelona. So that's thousands of kilometers away. And remote driving basically allows for very like a few benefits of autonomous driving, and one big one is that it was able to launch a first car without anyone in sight, actually on European public streets a few weeks ago in Hamburg. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற கருத்தரங்கிற்கு 2311 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள அண்டை நாடான ஸ்பெயினிலிருந்து ஓட்டுநரில்லா மின்சார கார் இயக்கி வரப்பட்டது. நவீன தொழில்நுட்பம் மூலம் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படும் இந்த காருக்கு நெட்வொர்க்கின் சிக்னல் கிடைக்காத போது மாற்று நெட்வொர்க் மூலமாகவும் காரை இயக்க முடியும். இதனால் பொது போக்குவரத்து விரும்பும் வாடிக்கையாளர்கள் இனி ஓட்டுநரில்லா மின்சார காரை பயன்படுத்தி எளிதாக விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும். வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்க முயன்ற பெண்ணிடம் 20 லட்சம் ரூபாய் சுருட்டல். 8 மாதத்தில் 120 முறை